ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா உபுண்டு OSல எப்படி கோட் பிளாக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா sudo ஸ்பேஸ் add-apt-repository ஸ்பேஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் அடிச்சு என்டர் அடிங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து இதெல்லாம் கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டைப் அடிச்சு என்டர் அடிங்க. என்டர் அடிச்ச வாட்டி உங்களோட சிஸ்டம் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரான்னு கேட்கும். அதை என்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா sudo ஸ்பேஸ் apt ஸ்பேஸ் அப்டேட் இதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கங்க. டெர்மினலில் இப்போ பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கம்ப்ளீட் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா sudo ஸ்பேஸ் apt ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் கோட் பிளாக்ஸ் நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இதில் டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் எஸ் ஒய்யா என்னன்னு கேட்கும். நீங்கள் ஒய்யை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. உங்கள் கீபோர்டில் ஒய்யை கிளிக் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் sudo ஸ்பேஸ் apt ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் codeblocks-contrib அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிங்க. இதில் கேபிட்டல் ஒய்யை கிளிக் பண்ணிட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கோட் பிளாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஸ்க்கு போயிடுங்க. ஷோ ஆப்ஸ்க்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோட் பிளாக்ஸ் அது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கோட் பிளாக்ஸ் ஐடி அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டுன்னு இதாக இருக்கும், நோ கம்பைலர். அது ஓகே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வாட்டி இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண வாட்டி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்க. நான் சி லாங்குவேஜை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் டைட்டிலை நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கங்க. இதில் நான் சும்மா சி ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட எங்கே சேவ் ஆகணுமோ அங்கே நீங்கள் அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் சேவ் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபோல்டர் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் சி ப்ரோக்ராம் அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்டே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணாட்டி ஃபினிஷ் இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் உங்களோட இது இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சோர்சஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட main.c அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வாட்டி உங்களோட சி ப்ரோக்ராமிங் இருக்கும். டிஃபால்ட்டாகவே அதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் அதை
நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.